சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு கொலை சம்பவம், நீதி கோரி போராட்டம். தாயகத்தில் அதிகரிக்கும் பெண்கள் படுகொலை, ராணுவ பாதுகாப்பு எதற்கு எனவும் கேள்வி. யாழ் மாவட்ட செயலக சூழலில் குவிக்கப்பட்ட காவல்துறையினர், போராட்டங்களை தடுக்கும் வகையில் நகர்வு. ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சரிடம் குற்றப்பத்திரிகை கையளிப்பு, மே மாதம் மீண்டும் விசாரணை. இலங்கை மத்திய வங்கி சுயாதீனத்தன்மையை இழந்துள்ளது, ரவி கருணாநாயக்க குற்றச்சாட்டு. எரிபொருள் மீதான கலால் வரி குறைப்பு, எண்ணெய் நிறுவனங்களின் சுமையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். ஈழத்தமிழ் மக்களை கடந்த வாரம் வடகிழக்காக உலுக்கிய அதிர்ச்சிகரமான கொலை சம்பவங்களில் ஒன்றாக மட்டக்களப்பில் இளம்பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற நிலையில் அதற்கு நீதி கோரி இன்று பேரணி நடத்தப்பட்டது. காந்தி பூங்காவில் ஆரம்பித்த இந்த கண்டன பேரணியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் உறவினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த குற்றங்கள் தொடர்பாக காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். பழைய கச்சேரி வரை சென்ற இந்த பேரணியில் முடிவில் மாவட்ட செயலாளரிடம் கொலை செய்யப்பட்ட உறவினர்களின் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஈழத்தமிழ் மக்களை கடந்த வாரம் வடக்கு கிழக்குக்காக உலுக்கிய அதிர்ச்சிகரமான கொலை சம்பவங்களில் ஒன்றாக மட்டக்களப்பில் இளம்பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற நிலையில் அதற்கு நீதி கோரி இன்று பேரணி நடத்தப்பட்டது. காந்தி பூங்காவில் ஆரம்பித்த இந்த கண்டன பேரணியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் உறவினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த குற்றங்கள் தொடர்பாக காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். பழைய கச்சேரி வரை சென்ற இந்த பேரணியின் முடிவில் மாவட்ட செயலாளரிடம் கொலை செய்யப்பட்ட உறவினர்களின் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. வடக்கு கிழக்கில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர்களுக்கான மேம்பாட்டு அமைப்பின் வடக்கு கிழக்குக்கான பணிப்பாளர் வாசுகி சுதாகரன் வலியுறுத்தியுள்ளார். தாயகத்தில் ராணுவ பாதுகாப்பு இருந்து எவ்வாறு பெண்கள் மீதான குற்றச்செயல்கள் அதிகரித்து செல்கின்றது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழர் தாயகத்தின் அண்மைய நாட்களில் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவங்கள் பேசுபொருளாகியிருந்த நிலையில் இவ்வாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார். சில வாரங்களாக மிக மோசமான பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால் கிழக்கு மாகாணத்திலே தொடர்ச்சியாக இந்த நடைபெறும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் ஒரு பெண் வன்முறை செய்யப்பட்டு அவருடைய குழந்தை வயல்வெளியிலே வீசப்பட்டு கிணற்றுக்குள் போடப்பட்டிருக்கிறார். அதே இடத்தில் முன்னமே இறந்த உடலத்தோடு ஒரு பெண் இருந்திருக்கிறார். அவருடைய கழுத்து வெட்டி இருப்பதாக கூட கூறியிருக்கிறார்கள். மிக மோசமான நிலையிலே அந்த வன்முறை பெண்களுக்கு எதிரான சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை நடைபெற்றிருக்கிறது. இதன் வழக்குகள் சாட்சியங்கள் தொடர்ச்சியாக போய்க் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையை யாழ்ப்பாணத்திலே ஒரு விரிவுரையாளர் மிக மோசமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கான ஆதாரங்கள் அல்ல கொலைக்கான சாட்சியங்கள் வெளிப்படுத்தப்படும் நிலை எமது வடகிழக்கு தேசமெங்குமே குவிக்கப்பட்டிருக்கிற திட்டமிடப்பட்ட ஒரு போதை என்ற நச்சு விஷத்தினால் இன்றைக்கு நாங்கள் எங்களோட தமிழர் தேசத்திலே மிக மோசமான பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதை திட்டமிட்டு இந்த போதையை நமது சமூகத்திலே பரப்பினார்களோ அது மிக விரைவாக மிக இலகுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சமுதாயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு எதிரானது அல்லது எங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது அல்லது எப்படி இதை சமாளிப்பது என்ற மிக ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதே
இரவில் ஒரு பெண் ஒரு ஆணால் தீ மூட்டப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறாள். இந்த கொடுமைகளை யோசிக்கும் போது நாங்கள் அடுத்த நொடி எப்படி வாழுவது என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் அனைத்து பெண்களும் மிக மனதளவிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வடகிழக்கு தேசத்திலே, தமிழர் தேசத்திலே திட்டமிட்டு பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான வன்முறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே கேள்வி என்னவென்றால், எங்களுக்கு அங்குலத்துக்கு அங்குலம் அல்லது பிரதேசத்துக்கு பிரதேசம், கிராமத்துக்கு கிராமம் போலீஸ் பாதுகாப்பும் இராணுவ பாதுகாப்பு அரண்களும் மிக மோசமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் தேசத்திலே இவ்வகையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் தேசத்து பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான பாதுகாப்பு மட்டும் இற்றை வரை இல்லை என்பது ஒரு மிக மோசமான நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்துக்கு வெளியே பெருமளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட செயலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்று வருகிறது. குறித்த கூட்டமானது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையிலும் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகனின் இணைத்தலைமையுடனும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்திற்கு வெளியே பெருமளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் இடமாற்றம் தொடர்பில் ஆசிரியர்களாலும், காணி வடிவமைப்பு தொடர்பில் காணி உரிமையாளர்களாலும் மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட செயலக சுற்றுவட்ட பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இன்றைய தினம் காலை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு லங்கா உரன் நிறுவனத்தின் கொள்முதல் மேலாளராக பணியாற்றிய காலத்தில் அரசாங்கத்திற்கு 8.8 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கிற்காகவே அவர் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். கொள்முதல் விதிமுறைகளை மீறி தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு முறையற்ற நிதி லாபத்தை பெற்றுக் கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த தொலவில முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டதன் பின்னர் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல அவருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் அவரது விரல் அடையாளங்களை பெற்று அது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி முன் விசாரணைக்காக மீண்டும் அழைக்கப்பட உள்ளது. இலங்கை மத்திய வங்கி சுயாதீன தன்மையை இழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் பங்கேற்ற அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இலங்கை தற்போதைய நிலைமையை கருத்தில் கொள்ளும் போது மத்திய வங்கி சுயாதீனமாக செயல்படுவது இன்றியமையாதது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். வருமான வரி சட்டத்தினூடாக மனித உரிமைகள் மீறப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வருமான வரி சட்டம் ஏற்புடையது அல்ல எனவும் தாமாக முன்வைக்கும் மதிப்பீட்டுக்கு அமைய வரி விதிக்கப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் செயல்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ள அவர் எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பிலும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஒப்பீட்டளவில் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு கூடுதலாக காணப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்களும் உயர்த்தப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான முனைப்புகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழில் உள்ள பிரதேச வைத்தியசாலை ஒன்றில் வைத்தியர் இல்லாத காரணத்தால் மயக்கமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பாடசாலை மாணவன் நீண்ட நேரம் காத்திருப்பின் பின் வேறு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் இளவாளி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவன் நேற்றைய தினம் மயங்கி விழுந்துள்ளான். குறித்த மாணவனை அருகில் உள்ள பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு வைத்தியர் இல்லை எனவும் 2 மணிக்கு பின்னரே வருகை தருவார் எனவும் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மாணவனின் நிலை கருதி தாதியர் ஒருவரை முதலுதவி செய்யுமாறு ஆசிரியர் ஒருவர் கேட்ட நிலையில் மாணவனுக்கு ஏதாவது நடந்தால் தமக்கு பொறுப்பாகிவிடும் என்றும் செய்ய மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளனர். மாணவரை
அனுப்புவதற்கு நோயாளர் காவு வண்டி ஏதாவது ஒழுங்கு செய்து தருமாறு கேட்ட நிலையில் அதுவும் தம்மிடம் இல்லை என்றும் வேறு வண்டிகளும் இங்கு வராது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இறுதியில் மயக்கமடைந்த மாணவனை தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் வைத்து கடந்த மாதம் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 10 இந்திய கடற்தொழிலாளர்களும் எதிர்வரும் 12 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனை வழங்கி விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தலைமன்னார் கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 10 இந்திய கடற்றொழிலாளர்கள் கடந்த மாதம் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர். அத்துடன் கடற்றொழில் நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 படகுகளும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது. குறித்த 10 இந்திய கடற்றொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டு மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த 10 கடற்றொழிலாளர்களையும் எதிர்வரும் 12 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனை வழங்கி விடுவிக்குமாறு அறிவித்துள்ளார். அத்துடன் ஒவ்வொரு கடற்றொழிலாளர்களுக்கும் தலா 2,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் வழக்கின் சான்று பொருட்களை அரசுடைமையாக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வீதிகளில் இருக்கும் கழிவுகளை யார் அகற்ற வேண்டும் என்பது தொடர்பில் பிரச்சினைக்கு பிரதேச சபை தவிசாளர் தற்காலிக தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. யாழ் மானிப்பாய் பிரதேச சபை கூட்டம் சபையின் தவிசாளர் க ஜதீசன் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது. வீதிகளில் வெளிக்கொடுத்துவது மற்றும் அதற்காக வசூலிக்கப்படும் கட்டணம் தொடர்பாக நிலவும் குழப்பங்களுக்கு மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் ஜதீசன் இன்று விளக்கம் அளித்துள்ளார். மரணச்சடங்கின் போது வீதிகளில் வெளிக்கொடுத்துவதற்காக பிரதேச சபையினால் 10,000 ரூபாய் பெறப்படுவதாகவும் குறித்த வீதிகளை துப்புரவு செய்வதற்கே குறித்த கட்டணம் பெறப்படுவதாகவும் குறித்த கூட்டத்தில் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் 15 நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற மரணச்சடங்கின் ஒன்றின் போது கட்டணம் செலுத்தப்பட்டும் இதுவரை அவ்விடம் சுத்தம் செய்யப்படவில்லை எனவும் குறித்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களே குறித்த இடத்தை சுத்தம் செய்வதாக இருந்தால் 10,000 ரூபாய் கட்டணத்தை தவிர்க்கலாமா என குறித்த கூட்டத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. பொது வீதிகளில் உள்ள குப்பைகளை அகற்றவோ அல்லது வேறு பராமரிப்பு பணிகளை செய்யவோ பொதுமக்களுக்கு அதிகாரம் இல்லை எனவும் அந்த பொறுப்பு பிரதேச சபைக்கு உரியது எனவும் தவிசாளர் குறிப்பிட்டிருந்தார். குறித்த காலப்பகுதியில் தாம் இந்தியா சென்றிருந்ததாகவும் குறித்த விடயம் தனது கவனத்திற்கு வரவில்லை எனவும் தவிசாளர் தெரிவித்துள்ளார். எனவே குறித்த விடயத்திற்கு முறையான தீர்வு மிக விரைவில் பெற்றுத்தரப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் விலை நிர்ணய குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் இவ்வாண்டிற்கான மாவட்ட விலை நிர்ணய குழு கூட்டம் நேற்று மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. தொழிலாளர் ஊதியம், கட்டுமான பொருட்களின் விலைகள், போக்குவரத்து மற்றும் இயந்திர வாடகை, உணவுப் பொருட்களின் உச்ச வரம்பு விலை தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தன. கூட்டத்தில் மேற்கண்ட பிரிவுகளுக்கான தற்போதைய விலை நிலவரங்கள், எதிர்கால தேவைகள் மற்றும் அவற்றின் பொருளாதார விளைவுகள் குறித்து ஆராயப்பட்டு மாவட்ட மக்களுக்கு நியாயமான மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட விலை அமைப்பை உருவாக்க பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. குறித்த கூட்டம் மாவட்டத்தின் பொருளாதார செயற்பாடுகள் சீராக நடைபெறவும் பொதுமக்களுக்கு நியாயமான விலையினை வழங்கவும் முக்கிய பங்காக அமைகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு போர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்களில் சுமையை குறைக்கும் வகையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்பட்ட மறைமுக வரியான காலால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர் தொடர்ந்து வரும் நிலையில் குறித்த மோதலால் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்ந்தது. இது இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எண்ணெய் நிறுவனங்களின் சுமையை குறைக்கும் வகையில் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. பெட்ரோல் மீதான கலால் வரி லீட்டருக்கு 13 ரூபாவிலிருந்து 3 ரூபாவாக குறைத்துள்ளதுடன் டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாவில் பூஜ்ஜியமாக்கியுள்ளது. இதனால் டீசலுக்கு கலால் வரி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி குறைப்பு எண்ணெய் நிறுவனங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவும் இந்த நடவடிக்கை எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள சவால்களை சமாளிக்க வழங்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலால் வரி குறைப்பால் பெட்ரோல், டீசல் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது எனவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானின் மையப்பகுதியில் தொடர் தாக்குதலை நிறைவு செய்துவிட்டோம் என
ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலியா நோக்கி ஏவப்பட்ட ஈரான் ஏவுகணைகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அந்த அச்சுறுத்தலை இடைமறிக்கும் பணிகள் ஈடுபட்டு வருவதாகவும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படை முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு கொலை சம்பவம் நீதி கோரி போராட்டம். தாயகத்தில் அதிகரிக்கும் பெண்கள் படுகொலை, ராணுவ பாதுகாப்பு எதற்கு எனவும் கேள்வி. யாழ் மாவட்ட செயலக சூழலில் குவிக்கப்பட்ட காவல்துறையினர், போராட்டங்களை தடுக்கும் வகையில் நகர்வு. ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சரிடம் குற்றப்பத்திரிகை கையளிப்பு, மே மாதம் மீண்டும் விசாரணை. இலங்கை மத்திய வங்கி சுயாதீனத்தன்மையை இழந்துள்ளது, ரவி கருணாநாயக்க குற்றச்சாட்டு. எரிபொருள் மீதான கலால் வரி குறைப்பு, எண்ணெய் நிறுவனங்களின் சுமையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.